ஒவ்வொரு வருடத்தின் 12 மாதங்களிலுமே குழந்தைகள் பிறக்கின்றன. இந்த மாதம் நல்லது, இந்த மாதம் கெட்டது என்று சொல்வதற்கு அடிப்படை ஏதும் ஜோதிட ரீதியில் இல்லை என்றே சொல்லலாம். சூரியன் மேஷ ராசியில் சஞ்சரிக்கும் போது வரும் மாதம்தான் சித்திரை. மேஷம் செவ்வாயின் ஆட்சி வீடு. இங்கு சூரியன் உச்சமடைகிறார். இந்த ராசி செவ்வாய்க்கு வீடாகையால் சித்திரையில் பிறந்தவர்கள் செவ்வாயின் ஆதிக்கத்திற்கு உட்படுகிறார்கள். எனவே செவ்வாய்க்கு உண்டான முன்கோபம், ஆத்திரம், அவசரம், அதிகாரம், பலாத்காரம், பிறரை அடக்க வேண்டுமென்ற எண்ணம், அசட்டு துணிச்சல், தான் கூறுவதே சரியென்ற மனப்பாங்கு போன்றவை சித்திரை மாதத்தில் பிறக்கும் குழந்தைகளிடம் அதிகமாக பிரதிபலிக்கும். மற்றைய மாதங்களில் பிறந்தவர்களுக்குமே இவ்வாறான குணாதிசயங்கள் காணப்பட்டாலும் சித்திரை மாதத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு இக்குணங்கள் அதிகமாக இருக்கும் என்பது ஜோதிட சாஸ்திர கணிப்பு. வேறு எந்த தோஷங்களும் இவர்களுக்கு இருப்பதாக தெரியவில்லை. மாறாக சித்திரையில் குழந்தை பிறக்குமாயின் சூரியன் உச்சம் பெற்றிருப்பதால் தகப்பனாரின் தொழில் உயர்வடையும், வருமானம் பெருகும், வீடு, நிலம் போன்ற சொத்து சேர்க்கை நிகழும். குழந்தை வளர வளர செல்வச் செழிப்பும் உயரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். கடன்கள் தீரும். குழந்தையின் தாய்க்கு மட்டும் சற்று உடல் சோர்வு, இயலாமை போன்றவை ஏற்பட வாய்ப்புண்டு. கவலைகள் நீங்கும். பழமைகள் மறைந்து புதுமைகள் உருவாகும். ஆகவே சித்திரையில் குழந்தை பிறந்து விட்டதே என்று பெற்றோர்கள் அச்சங்கொள்ள தேவையில்லை. மேலும் பிற மாதங்களில் பிறப்பவர்களின் குணங்கள், பலன்கள், வாழ்க்கை எப்படி அமையும் போன்றவை அறிந்து கொள்ள